20,000 ரூபாய் பட்ஜெட்ல பெஸ்ட் போன் எதுன்னு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கேமிங்க்கு எந்த மொபைல் பெஸ்ட், யூஐக்கு எந்த மொபைல் பெஸ்ட், சாஃப்ட்வேர் எந்த மொபைல்ல நல்லா இருக்கும், பெஸ்ட் பேட்டரி எந்த மொபைல்ல தராங்க, கேமரா எந்த மொபைல்ல ரொம்ப நல்லா இருக்கும், சோ எல்லாத்தையுமே தெளிவா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோ முழுசா பாருங்க. லாஸ்ட்ல பெஸ்ட் வின்னர் எது அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிடுறேன். கேமிங் கிங். கேமிங்காக ஒரு போன் வேணும், சாலிடா கேமிங்ல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா Realme P4 கன்சிடர் பண்ணலாம். எதுக்குன்னா இந்த Realme P4ல அவங்க கேமிங்காக தனி சிப்செட் கொடுத்துருக்காங்க. இங்க கேமிங்காக கேமிங் ஃபோக்கஸ் மோட் இருக்கு, UFS 3.1 ஸ்டோரேஜும் இருக்கிறதுனால பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இந்த மொபைல்ல இருந்து எதிர்பார்க்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் பேச வேண்டியது ப்ராசர் தான். ஸோ இங்க மீடியாடெக்கோட Dimensity 7400 Ultra அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓவராலா இந்த செக்மெண்ட்ல நிறைய மொபைலை கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் AnTuTu ஸ்கோர்ஸ் எல்லாமே கொடுக்குற மொபைல் இதாங்க இருந்தது. இது தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.77 இன்ச்சஸ்க்கான 144 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்க இப்பெல்லாம் இந்த செக்மெண்ட்ல AMOLED டிஸ்பிளே பார்க்கறதே கஷ்டமா இருக்கும்போது 144 Hz AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 50 MP டுவெல் கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமரா, பெரிய 7000 mAh பேட்டரி, 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட்டோட இந்த மொபைல் வருது. ஸோ ஓவராலா இந்த மொபைலோட பிரைஸ் சரியா 20,000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்ல வாங்க முடியும். ஸோ கேமிங்காக அப்படின்னா இந்த மொபைலை கண்ணா மட்டும் வாங்கலாம். பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல கொஞ்சம் ஆட்ஸ் அப்புறம் ப்ளோட்வேர்ஸ் கண்டிப்பா இருக்கும், ரியல்மினாலே இருக்கக்கூடியதுதான். இது தவிர அப்டேட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ ஒரு நல்ல கிளீனான யூஐ எதிர்பார்க்க முடியாது. ரியல்மி யூஐ எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கிளீனான சாஃப்ட்வேர் இல்லாம அப்டேட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரியான ஒரு மொபைல் இது. கிளீன் யூஐ பத்தி பேசும்போது லேக் இல்லாம ஒரு கிளீன் யூஐயோட கிளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா இங்க CMF Phone 2 Pro அவைலபிளா இருக்கு. ஸோ CMS அப்படின்றனால இவங்க ஒரு நல்ல கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி என்னெல்லாம் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து பண்றவங்க. ஸோ இங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்மே நிறைய கொடுத்து ஒரு நீட் அண்ட் கிளீனான ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது தவிர அப்டேட்டுமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இது கூட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கேமரா ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஒரு நல்ல கேமரா மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு நல்ல கேமரா வித் டெலிஃபோட்டோ லென்ஸோட கொடுத்துருக்காங்க. இதுல 50 MP 2x டெலிஃபோட்டோ கேமரா இருக்கு. ஸோ இந்த கேமரா இந்த செக்மெண்ட்ல எந்த மொபைல்லையுமே இல்லை. ஸோ கேமராக்காக அது மட்டும் இல்லாம கிளீன் யூஐக்காக வாங்கினாலுமே இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இங்க யூஐ தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் இந்த செக்மெண்ட்ல பார்க்குற Dimensity 7300 அப்படின்ற ப்ராசஸர், 6.77 இன்ச்சஸ்க்கான 120 Hz AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 5000 mAh பேட்டரி, 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 2 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட்டோட வருது. ஸோ இங்க ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டரி இல்ல. இதை தவிர இந்த மொபைல் ரொம்ப நல்ல மொபைலாவே இருக்கு. இதனோட பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டோரேஜ். ஆமா, இதுல UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பெல்லாம் 3 வந்துருச்சு, அதுக்கு மேல கூட கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை டே டு டே லைஃப்ல கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியாது. இது தவிர நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான OTT சைட்ல HDR சப்போர்ட் இல்ல. கூடவே கேமராக்கு OS இல்ல, மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க வந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் இந்த மொபைல்ல. இதனோட 8GB 128GB 19,000 ரூபாய் பிரைஸ்ல வாங்க முடியுது. அடுத்து கேமராக்காகவே ஒரு மொபைல். உங்களுக்கு கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மோட்டோவோட H60 Fusion கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல கேமரா அவுட்புட் கொடுக்கக்கூடிய மொபைல். ஆனா பிரைசிங் கொஞ்சம் வேரி ஆகும். சில சமயம் 20,000 இல்லைன்னா 21,000 இந்த பிரைஸ்க்குள்ளே சுத்திட்டு இருக்கும். ஸோ ஆஃபர்ல வந்ததுன்னா கண்டிப்பா 20,000 அதுக்கு கீழே கிடைச்சிடும். ஆஃபர் வந்ததுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க அடிக்கடி கார்டு ஆஃபர்ல 20,000 ரூபாய் அதுக்கு கீழே எடுக்கிற மாதிரி தாங்க இந்த மொபைல் இருக்கும். இது கேமரா ஃபோக்கஸ் மொபைல் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் கேமராவை பார்த்துருவோம். 50 MPக்கான டுவெல் கேமரா செட்டப். ஸோ இங்க மெயின் கேமரா 50 MP, 13 MPக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரு நேச்சுரலான அவுட்புட் கொடுக்கக்கூடிய கேமரா இருக்கு. ஸோ இங்க மோட்டரோட அல்காரிதம் ரொம்ப நல்லாவே பண்ணுது. மோட்டரோல எல்லா மொபைலுமே கேமரா ரோல் நல்லா பண்ணும். ஸோ இந்த மொபைல் ரொம்ப நல்லாவே பண்ணுது. இது தவிர 32 MPக்கான ஃப்ரண்ட் கேமராவும் கிடைக்குது. ஸோ ஓவராலா ஒரு பெஸ்ட் கேமரா. இது தவிர மீடியாடெக்கோட Dimensity 7400 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்து இது ஒரு கர்வ் டிஸ்பிளே மொபைலா இருக்கு. 6.7 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷனோட குவாட் கர்வ் POLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ரொம்ப நல்ல டிஸ்பிளே தான். இது தவிர 5500 mAh பேட்டரி, 68 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதுவும் ஒரு கிளீன் வே தான். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வருது. ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் இவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ல ரொம்பவே லேக் ஆகுது. ஸோ அதனால தான் சாஃப்ட்வேருக்காக இந்த மொபைலை சஜஸ்ட் பண்ணல. ரொம்ப ஸ்லோவான சாஃப்ட்வேர் அப்டேட், அப்புறம் ஆட்ஸ், ப்ளோட்வேர்ஸ் எல்லாமே புஷ் பண்றாங்க. ஸோ ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆட்ஸ், ப்ளோட்வேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ ஒரு கிளீன் யூஐ தான், ஆனா வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மொபைல் இது இல்ல. ஆனா கேமராக்காக கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஒரு பெரிய பேட்டரி, ஒரு டைம் சார்ஜ் போடுவோம்பா 2 நாளைக்கு சார்ஜ் நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவோ ஃபோன்ஸ் பேட்டரி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி பெரிய பேட்டரி கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி லைஃபும் கிடைக்கிற மாதிரி பண்றாங்க. சமீபமா லான்ச் ஆன விவோட T5X எடுத்துக்கிட்டோம்னா 7200 mAh பேட்டரியோட வருது. எப்பவும் பார்க்குற மாதிரியான 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ நீங்க வந்து அதிகமா பேட்டரி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ணை முட்டி இதை செலக்ட் பண்ணுங்க.
பண்ணலாம். ஆனா இந்த பேட்டரி தவிர வேற என்னென்ன இருக்கு அப்படின்றது ஒரு மொபைல்ல ரொம்ப முக்கியம். ப்ராசருக்கு மீடியாடெக்கோட 7400 டர்போ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இங்க பிரச்சனை எங்க இருக்குன்னா டிஸ்பிளேல. ஸோ ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே AMOLED டிஸ்பிளே. இதுல மட்டும் தான் எல்சிடி டிஸ்பிளே இருக்கு. ஒருவேளை AMOLED டிஸ்பிளேயோட பெரிய பேட்டரியோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரியல்மியோட P4 கன்சிடர் பண்ணலாம். அதுலயும் 7000 mAh பேட்டரி இருக்கு. அதே மாதிரி நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறீங்க, அடிக்கடி மொபைலை கீழே போடுவீங்க, தண்ணி வெயில் மழையெல்லாம் சுத்துவீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா இதுல IP68 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி பட்டா பிரச்சனை இருக்கக்கூடாது. மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷன் இருக்கிறதுனால கீழே விழுந்தா உடையக்கூடாது. ஸோ பேட்டரி கூட சேர்ந்து இது இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் ஒரு ஹெவியான ப்ரொடெக்ஷன் இந்த மொபைல் கிடைக்கிறதுனால ஒரு பிரிக் மாதிரியான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதனோட ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை முன்னாடியே சொல்லிட்டேன், எல்சிடி டிஸ்பிளே தான். இது தவிர கேமரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ இது ரெண்டுமே இந்த மொபைல்ல ஒரு வீக்கா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். 44 வாட் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தெரியுது. இதனோட 6GB 128GB வேரியன்ட் 19,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இந்த பிரைஸ்க்கு ஒர்த்து. ஒருவேளை உங்களுக்கு இருக்கிறதுலே தி பெஸ்டான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ப்ரைஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தி பெஸ்ட் மொபைல் கிடைச்சிடும். எல்லா செக்மெண்ட்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ற மொபைலா இது இருக்கும். ரியல்மியோட P3 Ultra முன்னாடி சொன்ன மாதிரி பட்ஜெட் கொஞ்சம் அதிகப்படுத்த ரெடினா இதை கன்சிடர் பண்ணுங்க. இது 24,000 ரூபாய் பிரைஸ்ல வரும். சில சமயம் 17,000 ரூபாய் பிரைஸ்ல கூட வந்திருக்கு. ஸோ வந்ததுதான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஆஃபர் வரும்போது கண்டிப்பா ஷேர் பண்றேன். இதுல Dimensity 8350 ப்ராசர் இருக்கு. ஸோ அதனால நம்ம இது வரைக்கும் பார்த்தாலே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஒரு மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா AnTuTu ஸ்கோர்லாம் அந்த அளவு நல்லா இருக்கு. இது தவிர 120 Hz சப்போர்ட் பண்ற கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராசஸர்னால உங்களுக்கு கிடைச்சிடும். 50 MPக்கான மெயின் கேமரா, 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா, 6.83 இன்ச்சஸ்க்கான 1.5K 120 Hz குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். 2 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட், 6500 mAh பேட்டரி, 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. ஸோ இந்த மொபைலை ஓவராலா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல மொபைல். ஏன்னா ரியல்மி டிஸ்பிளே நல்லா இருக்கு, கேமரா எப்பவுமே நல்லா இருக்கும், சாஃப்ட்வேர் அப்டேட் நல்லா இருக்கு. இங்க பிரச்சனைன்னு சொல்லணும்னா ரியல்மில ஆட்ஸ்லாம் வரும். ஸோ இது மட்டும் தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியும். அதை தவிர இந்த மொபைல்ல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி சாம்சங்லயும் சாம்சங்கோட M56 அவைலபிளா இருக்கு. அதுவும் 25,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள எடுக்கிற ஒரு மொபைலா இருக்கு. சாம்சங் தான் வேணும், அதுவும் இந்த பட்ஜெட்ல அப்படின்னு நினைச்சீங்க, கண்டிப்பா இதையும் கன்சிடர் பண்ணலாம். இங்க சிம்பிளா சொல்லணும்னா கேமிங்காக ரியல்மி P4 கிளீன் UI வேணுமா, CMF-ஓட Phone 2 Pro, இங்க கேமரா பெஸ்டா வேணுமா, மோட்டோவோட Moto H60 Fusion, இல்ல பெரிய பேட்டரி வேணும்னா விவோட Vivo T5X, இல்ல எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும், விலை அதிகமாக ரெடியா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ரியல்மியோட Realme P3 Ultra. ஸோ இது எல்லாம் தான் என்னோட ஆப்ஷனா இருக்கு. நம்ம பார்த்த எல்லா மொபைலுமே கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதுல எந்த மொபைல் நல்லா இருக்கும், உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ல சொல்லுங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கேன். இந்த மாதிரி ஹானஸ்டான வீடியோ ரெகுலரா பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.